3 நாளா இந்த ட்விட்டரை ஓபன் பண்ணா பிரியங்கா மணிமேகலை மணிமேகலை பிரியங்கா மணிமேகலை இப்படி பண்ணிட்டாங்க பிரியங்கா இப்படி பண்ணிட்டாங்க ஒரே இந்த பிரச்சனை தான் ட்விட்டர் ஓபன் பண்ணிட்டா போயிட்டு இருக்கு. அதாவது நாட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பிரச்சனையா? இப்ப இதுதான் நாட்டு மக்களுக்கு தேவையா? அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது, அதை பத்தி ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. திடீர்னு எப்படி இந்த பிரியங்கா வெர்சஸ் மணிமேகலை ஃபைட் இந்த இஷ்யூ ட்ரெண்ட் ஆச்சு? ஒருவேளை ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக இதை வாண்டடா வைரல் ஆக்குறாங்களோ அப்படின்ற ஒரு விஷயம். இன்னொன்னு, பிரியங்கா பண்ணது தப்பு தான், பட் எல்லார் சைடுமே ஒரு நெகட்டிவ் இருக்கும்ல. அதே மாதிரி இந்த கர்மான்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம என்ன பண்றோமோ அது நமக்கு திருப்பி நடக்கும்ட்டு மணிமேகலையும் ஒரு சில விஷயம் பண்ணியிருக்காங்க. அதை மணிமேகலையும் உணர்ந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த ரெண்டு விஷயத்த பத்தி பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ மெயினா பண்றேன். இன்னொன்னு, மணிமேகலைக்கு இப்போ பிரியங்காவால என்ன நடந்திருக்கோ இதை எல்லாருமே நம்ம லைஃப்ல அவங்கவுங்க ஆபீஸ்ல ஃபேஸ் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட மணிமேகலைக்கு நடந்தது எனக்கும் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயத்தை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறது தான் இந்த வீடியோ. நீங்கள் ட்விட்டர் ஓப்பன் பண்ணிங்கனாலே ஒரே ஒரு விஷயம் மட்டும் டாப்பில் இருந்துகிட்டே இருக்கும். நோட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? லாஸ்ட் ஒரு 1 மந்த் 2 மந்த் ஏன் 3 மந்த்ஸ் கூட வச்சுக்கலாமே. ஒன்று கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம், இல்லைனா டிவிகே, தளபதி விஜய், இந்த மாதிரி ஹேஷ்டேக்ஸ் மட்டும் தான் டாப்பில் ட்ரெண்டிங்கில் இருந்துகிட்டே இருக்கும். இதில் நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த டிவிகே தமிழக வெற்றி கழகம், இந்த ஹேஷ்டேக் மட்டும் கொஞ்ச நாளாக ஒரு லாஸ்ட் 4 டேஸாக பார்க்கவே முடியல. ஏன்னா லாஸ்ட் ஒரு 4 டேஸாக அதை பற்றி மட்டும்தான் நிறைய டாபிக்ஸ் நியூஸ் சேனல்ஸ்ல இருந்து எல்லாத்துலயும் பேசப்பட்டு இருந்துச்சு. நம்ம தளபதி விஜயோட மாநாடு என்ன ஆச்சு, அதுக்கு டிஎம்கே ரொம்ப பிரச்சனை கொடுக்குறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் போயிட்டு இருந்துச்சு. பட் அந்த ஹேஷ்டேகே இப்ப காணோம். அதை ஓவர்டேக் பண்ணிட்டு எய்தர் மணிமேகலை இல்லைன்னா பிரியங்கா, இந்த ஹேஷ்டேக் தான் டாப்ல இருக்கு. இப்ப நான் ஆரம்பத்துல சொன்ன விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்காக யாரோ ஒருத்தர், யாரோ சில கும்பல் இந்த ஹேஷ்டேக இந்த நியூஸை ரொம்ப வைரல் ஆக்குறாங்களோ அப்படின்றது எனக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இப்போ சமீபத்துல பெருசா நிறைய விஷயம் பேசப்பட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம திருமாவளவன் அவர்கள் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ண போறாரு. அவரு நிறைய விஷயம் பேசிட்டு இருக்காரு. கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, நிறைய விஷயம் அவர் பேசிட்டு இருக்காரு. அந்த நியூஸ் எல்லாம் இப்ப ஆஃப் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியல. பட் இன்னைக்கு வந்த நியூஸ் படி மேபி அந்த மாநாடு நடக்காதோ அப்படின்ற மாதிரியும் தெரியுது. பட் இந்த நியூஸ் எல்லாமே டோட்டலா ஆஃப் ஆயிட்டு மக்கள் எல்லாரையும் நாட்டுக்கு ரொம்ப தேவையே இல்லாத விஷயத்த, அதாவது மணிமேகலை பிரியங்கா, இது 2 பேருக்கு தனிப்பட்ட விஷயம். அவங்க 2 பேருக்கு என்ன ஆனா நமக்கு என்ன, அது அவங்களோட பர்சனல், அவங்க பாத்துக்க போறாங்க. அதனால நமக்கு எந்த யூஸும் இல்ல. அது பேசுறதுனால ஓகே, மேபி யூடியூபர்ஸ்க்கு வேணா அது யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அதை பத்தி பேசுறதுனால நிறைய வியூஸ் வரும், நிறைய ரெவென்யூ வரும், அவங்க பண்ணிட்டு போலாம். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம என்னையா பண்ண போறோம்? நமக்கு என்னையா அதனால யூஸ்? நம்மளே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாம நாட்டுல அவ்வளவு தவிச்சுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவு பிரச்சனை இருக்கு நமக்கு, அதுக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம முதல்ல நம்மளால பாக்கணும். அப்ப இந்த மீடியா ஃபுல்லா அதை தானே ஃபோக்கஸ் பண்ணணும். யூடியூப் மட்டும் இல்ல, மெயின் ஸ்ட்ரீம்ல இருந்து எல்லாமே, இந்த தந்தி டிவில இருந்து, முக்கியமா தந்தி டிவி, அவனுங்களாம் இந்த இஷ்யூ தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப முக்கியமா? இதை பத்தி தெரிஞ்சு நமக்கு என்ன சோற போட போகுது? இந்த விஷயத்தை பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு இஷ்யூ ஓடிட்டு இருக்கு நாட்டுல. கேர்ளு, ஒரு பொண்ணுக்கு அகேன்ஸ்டா அந்த ரேப்ல இருந்து அவ்வளவு விஷயம் இங்க நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டிலேயே. ஆனா அதை பத்தி ஒருத்தனை பேசாம பிரியங்கா மணிமேகலை அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்கானுங்க. சோ இதுதான் நான் சொல்ல வரேன். நாட்டுல அவ்வளவு தப்பான விஷயம் நடந்துட்டு இருக்கு. அதை மறைக்கிறதுக்காக பிரியங்கா மணிமேகலை இதை பத்தி ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம தான் மக்களை புரிஞ்சு நடந்துக்கணும். சோ நம்மள எப்படியெல்லாம் டைவர்ட் பண்றாங்க பாருங்க. நம்ம கரெக்டா ஓகே, இவங்க நம்மள ஏதோ டைவர்ட் பண்ண பாக்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த மாதிரி சில்லற விஷயம்லாம் வைரல் ஆகாது. அவ்வளவுதான். சோ எப்பவுமே ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு நம்ம அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாது. தட்ஸ் ஆல். இதுதான் என்னோட பாயிண்ட். இதைத்தான் நான் மெயினா இங்க சொல்ல வந்தேன். நான் நினைச்சிருந்தால் ஓகே அப்படின்னு நான் இது பண்ணிட்டு போயிருந்தா நான் ஆக்சுவலி பண்ணியிருந்திருக்கலாம். மணிமேகலை இஷ்யூக்கு வந்துரும். மணிமேகலை என்ன சொல்றாங்கன்னா, குக்கு இது கோமலியில நான் ஒரு ஆங்கரா இருந்தேன். பட் பிரியங்கா என்ன ஒரு ஆங்கரோட அந்த ஜாபியை பார்க்க விடல, ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம எது பண்ணாலும் அவங்க இன்டர்ஃபியர் பண்றாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு நிறைய வீடியோஸ் நம்ம பார்த்திருப்போம், நிறைய வைரல் ஆயிட்டு இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம பார்த்திருப்போம். இவங்க என்ன மணிமேகலை என்ன பேசினாலும் குறுக்க புந்து அவங்க இன்டர்ஃபியர் பண்றது, இவங்களை ரொம்ப டாமினேட் பண்றது, ரொம்ப மட்டம் தட்டுறது மணிமேகலையை, இதெல்லாம் ரொம்ப சீப்பான கேரக்டர். கிட்டத்தட்ட இது மணிமேகலைக்கு மட்டும் நடக்கல, ரக்ஷனுக்கும் பண்ணியிருக்காங்க. ரக்ஷன் ஏதாவது பேசும்போது உள்ள புகுந்து இவங்க வாய்ஸ் ஓவர் பண்றது, இதெல்லாம் சரியில்லை. கிட்டத்தட்ட
இந்த விஷயத்த நம்ம எல்லாருமே நம்ம ஆபீஸ்ல நம்ம ஒர்க் பண்ற இடத்துல ஃபேஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்மளோட ஜாபை வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருப்போம். நம்ம வந்து நம்மளோட பெர்ஃபார்மன்ஸை காட்ட ட்ரை பண்ணுவோம். ஆனா நம்மளோட சீனியர் இருப்பான்ல, இந்த சொம்புன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா ஆபீஸ்லயும் சொம்புன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு, அதாவது நம்ம பண்ண விஷயத்தையும் அவன் ஏதோ பண்ண மாதிரி அவன் அதை பெர்ஃபார்மன்ஸ் காட்டி டாமினேட் பண்ண பார்ப்பான். இதை தான் வந்து அந்த யாருக்கு சொம்படிக்கிறாங்களோ அவங்களும் நம்புவாங்க. கடைசியில் இந்த சொம்படிக்கிறவன் தான் வந்து வளர்ந்துட்டு போயிட்டே இருப்பான். கிட்டத்தட்ட இந்த மாதிரி விஷயம் தான் வந்து இப்ப விஜய் டிவில நடந்துட்டு இருக்கு. பட் பொதுவா சொல்ற விஷயம் என்னன்னா, பிரியங்கா இங்க விஜய் டிவில மட்டும் இல்ல, அவங்க சன் டிவில ஆங்கரா இருக்கும் போதே இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கிருந்து நிறைய பேர் காலி பண்ணி, நிறைய சீனியர் ஆங்கர்ஸ் காலி பண்ணி, இப்போ விஜய் டிவிக்கு வந்து கடைசியில எல்லாருமே ஓரங்கட்டி, இப்போ அவங்களோட ஜூனியர்ஸையும் ஓரங்கட்டுற வேலையில அவங்க இறங்கி இருக்காங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. பாவனா எங்க போனாங்கன்னு தெரியல, டிடி என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் டிவினாலே பிரியங்கா தான் அப்படின்ற அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ வாட் எவர் பிரியங்கா டன் டு மணிமேகலை இஸ் டோட்டலி ராங். ஸோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போற விஷயம், இதெல்லாம் நமக்கு ஒரு லெசன் தான். ஒருத்தர் டாமினேட் பண்றதுனால அவங்க எந்த அளவுக்கு பிரேக் ஆகுறாங்க, உடைஞ்சு போறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் யாரெல்லாம் வந்து ஒருத்தர் டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இதை பார்த்தாவது புரிஞ்சு இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாம இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அதே நேரம் மணிமேகலை பண்ணது ரொம்ப ரொம்ப சரி. அவங்க டாமினேட் பண்றாங்க சீனியர் ஆங்கர் அப்படின்றதுக்காக அவங்க அதை சகிச்சுக்கிட்டு அங்க எல்லாமே அவங்க வெளியே வந்துட்டாங்க. எனக்கு இது இல்லைன்னா வேற வேலை இருக்கு, நான் அதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து போல்டா இருக்கணும். இதுதான் மணிமேகலை கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டு. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல, மணிமேகலை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது, மணிமேகலை வந்து கோமாளியா இருக்கும் போது ரக்ஷன் கிட்ட எல்லாம் வந்து நிறைய சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீ எப்போ போறது, நான் எப்போ ஆங்கரா வருது, ஒருவேளை உனக்கு கால் அடைஞ்சு இருந்தீங்கன்னா நான் ஆங்கர் ஆயிடுவேன்ல, இந்த மாதிரிலாம் சொல்லும் போது ரக்ஷன் வந்து அதை ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிட்டாரு. அவரும் இதே மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா, ஐ மீன் இப்போ மணிமேகலை பண்ற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தாருன்னா, அப்போ மணிமேகலை நிலைமை என்ன இருக்கும்? ஸோ மணிமேகலை பண்ணதும் தப்பு தானே. ஸோ இதுவும் அவங்க அவாய்ட் பண்ணி இருக்கலாம். ஸோ அதுதான் சொன்னேன், கர்மா. அவங்க என்ன பண்ணாங்களோ அது அவங்களுக்கு இப்போ திரும்ப நடக்குது. பட் வாட் எவர், இப்போ மணிமேகலைக்கு நடக்கிற விஷயம் எல்லாமே சரியில்லை. ஓகே. அண்ட் எனக்கு நடந்துச்சுன்னு சொன்னல, என்னோட லைஃப்லயும் நிறைய டாமினன்ஸ் வந்து இருந்திருக்கு ஒர்க் பிளேஸ்ல. பட் எனக்கு மட்டும் இல்ல, பாக்குறவங்க எல்லாருக்குமே இந்த டாமினன்ஸ் வந்து இருந்திருக்கும். பட் இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வந்தாகணும். இதே ஒரு இஷ்யூ ஆக்கி பெருசா வந்து மக்கள் பார்வையில கொண்டு வராங்கன்றதுதான் என்னோட ஆதங்கமே. இதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு இதுக்கப்புறமா இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகாம மக்கள் பிரச்சனையோட ஹேஷ்டேக ட்ரெண்ட் ஆகுனா அது மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றது என்னோட கருத்து. தளபதியோட சன் கூட அவங்க அப்பா கூட பேசிக்கிறது இல்லை, எல்லாரும் பிரிஞ்சு இருக்காங்க, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய கலைப்பட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் தான் இந்த படம் வந்துச்சு. இந்த படத்துல பாத்தீங்கன்னாலும் அப்பாக்கும் பையன் சஞ்சய்க்கும் பிரச்சனைன்ற மாதிரி தான் போயிருக்கோம். இதுல என்ன ஒரு குறியீடு இருக்குன்றது நமக்கு தெரியல. அது நம்ம தளபதிக்கோ வெங்கட் பிரபுக்கு மட்டும் தான் வெளிச்சம். அடுத்தது நோட்டீஸ் பண்ணாத விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இது எப்படி எல்லாருமே வந்து டீகோட் பண்ணாம விட்டாங்க அப்படின்னு தெரியல. ஆக்சுவலி இந்த படத்துல வந்து கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே மேட்ச் இருக்கும். அந்த கிளைமேக்ஸுக்கு நடுவுல தான் இங்க போகும். அதாவது ஒரு பக்கம் கிரவுண்ட்ல வந்து சிஎஸ்கே மேட்ச் ஓடிட்டு இருக்கும், தலை தோனி வந்து பேட்டிங் பண்ணிட்டு இருப்பாரு, இந்த பக்கம் அப்பா விஜய்க்கும் பையன் விஜய்க்கும் ஒரு பெரிய ஃபைட் போயிட்டு இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த அப்பா விஜயோட என்ட்ரி பாத்தீங்கன்னா ஒரு பேனர் வந்து அப்படியே மேல வந்து ஏறிக்கிட்டே போகும். கிட்டத்தட்ட நம்ம தலை அந்த பேனர்ல பாத்தீங்கன்னா தலை தோனியோட ஃபேஸ் இருக்கும். தலை தோனி ஃபேஸையும் விஜய் ஃபேஸையும் மேட்ச் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா அந்த தலை தோனி உள்ள ஃபேஸ் வந்து அந்த பேனர் மேல போக போக அப்படியே நம்ம விஜய் ஃபேஸ் வந்து நமக்கு ஷோ ஆகும். பேனர் ஓபன் பண்ணா நம்ம தளபதி விஜய் ஃபேஸ் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுல என்ன மேட்டர் அப்படின்னா, கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தலை தோனி அப்புறம் விஜய் இவங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி சிங் பண்ணியிருப்பாங்க. ஈவன் அந்த படையப்பா பிஜிஎம் வரும்போது அப்படியே பாத்தீங்கன்னா ரன்னிங் கமெண்ட்ரி ஓடிட்டு இருக்கும். கிட்டத்தட்ட அது வந்து இந்த ஃபைட்டுக்கும் மேட்ச் ஆகும், அங்க நடக்கிற மேட்சுக்கும் மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த 24ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு இந்த கோட்டு மூவி இருக்கு, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு படம் இருக்கு, அதுதான் அவரோட கடைசி படம். அதே மாதிரி நம்ம தலை தோனி இருக்கார்ல, அவருக்கும் இந்த நடக்க போற ஐபிஎல் மேட்ச் தான் கடைசி மேட்ச். ஸோ ரெண்டு லயன் இஸ் ஆல்வேஸ் அ லயன் அப்படின்னு சொல்றோம்ல, இந்த ரெண்டு சிங்கத்துக்கும் இந்த இயர் தான் அவங்களோட கரியரோட கடைசி இயர்.